விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே பொம்பையார்பாளையம் பழைய ஆரோவில் தெருவை சேர்ந்த டேனியல் பென்னெக் மனைவி மகதி வயது 69. இவரது கணவர் இருவரும் சேர்ந்து வெளிநாட்டில் சம்பாதித்த பணத்தில் மகதி அவர்களுக்கு சொந்தமான பொம்பையார்பாளையம் இடத்தில் ஒரு அரண்மனை கட்டுவதாக முடிவு செய்திருந்தார். இதற்காக அவர் கடந்த 21ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2 நபர்கள் மூலம் அந்த அரண்மனையும் கட்டுவதற்கு பணிகளை துவக்கினார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரை சேர்ந்த கட்டிட ஒப்பந்ததாரர் சித்தார்த் என்பவர் அவர் மூலமாகவும் எந்த ஒரு உடன்படிக்கையும் போடாமலும் மீதி இருக்கிற பணிகள் கட்டிடத்தை அவர் மூலமா அவர் கட்டியிருக்கிறார். இதுவரை மகதி 11 கோடி ரூபாய் அளவுக்கு வங்கி பரிவர்த்தனை மூலம் சித்தார்த்துக்கு அளித்து உள்ளதாக கூறப்படுகிறது. அது சித்தார்த்தின் வங்கி கணக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,72 லட்சம் அனுப்பி வைத்ததாக அவர் கூறுகிறார். ஆனால் அவர் அந்த பணத்தில் வாங்கி பல கட்டுமான பொருட்களையும் மகதிக்கு சொந்தமான கட்டி வரும் அரண்மனை கட்டிடத்தையும் பயன்படுத்தாமல் அந்த கட்டுமான பொருட்களையும் அவர் திருடியதாக சித்தார்த் மீது குற்றம் சாட்டப்படுது. கட்டுமான பொருட்கள் ஆகிய எல்லா செலவும் சேர்த்து போலியான ரசீதிகளை மகதியிடம் காண்பித்து அவரிடம் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் பெற்று மோசடி செய்து விட்டார் என மகதி தரப்பில் விழுப்புரம் மாவட்டம் குற்றப்பிரிவு போலீசார் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசார் தற்போது சித்தார்த்தை மோசடி செய்து தெரிய வரவே அவரை போலீசார் கைது செய்து வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.